In Isaiah 35 verse 2, the Bible says, they shall see the glory of the Lord and the excellency of our God. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். What will they see? அவர்கள் என்ன பார்ப்பார்கள்? The glory of the Lord. கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். You will see the glory of the Lord. நீங்கள் கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள். You will see the glory of the Lord. நீங்கள் கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள். Excellency of our God. அவருடைய மகத்துவத்தை காண்பீர்கள். What was Elijah seeing? எலியா என்ன பார்த்தார்? He was seeing the glory of the Lord. தேவனுடைய மகிமையை கண்டார். What did Elijah see? எலியா என்ன பார்த்தார்? Tell me, what did he see? எலியா பார்த்தது என்ன? Did he see somebody from the hotel? He went to the hotel and there somebody brought him flesh and bread. ஹோட்டல்ல போய் யாராவது அங்க இருந்து அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறது அதையா பார்த்தார்? That's what you see. All of you go to hotels and then they ask for bread and flesh. They give you bread and flesh. Everybody is seeing. எல்லாரும் அத தான் பார்க்கறாங்க. நம்ம ஹோட்டலுக்கு போறோம், அங்க கேட்டா அந்த உணவு கொண்டு வந்து தருகிறாங்க. நம்ம எல்லாரும் அதை பார்க்கிறோம். Why do you get bread and flesh? Because bread and flesh is there. But Elijah was sent to a place where nothing was there. ஆனா எலியா அனுப்பப்பட்டதான இடத்துல ஒன்றுமே இல்லை. Only ravens were there. காகங்கள் தான் அங்க இருந்தது. Amazing, no? See? What does it mean? This is the excellency of our God. அது எதை குறிக்கிறது? தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் பார்த்தார்கள். If you were to select a place, you will not go to the widow woman's house who is going to die the same day. நீங்க ஒரு இடத்தை தெரிந்து கொள்வீர்களானால் அன்றைக்கு மரிக்க போகிறதான ஒரு விதவையின் வீட்டை தெரிந்து கொள்ளவே மாட்டீர்கள். And certainly a widow woman who doesn't have food for you. நிச்சயமாக ஒரு அந்த விதவை வீட்டிலே உங்களுக்கு ஆகாரம் இருக்காது. Because not only she is going to die, first of all she doesn't have food for 3 people, only for 2 people she has got food. அவளிடத்திலே 3 பேருக்கு உணவே இல்லை, 2 பேருக்கு மாத்திரம் தான் வைத்திருந்தாள். But God sent Elijah there only. ஆனால் ஆண்டவரோ எலியாவை அங்குதான் அனுப்பினார். Why? ஏன்? So that he may see the excellency of his God. கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்கும்படியாக தேவன் அங்கே அனுப்பினார். Today God is telling you will see. நீங்கள் காண்பீர்கள். You will see. நீங்கள் காண்பீர்கள். You will see. நீங்கள் காண்பீர்கள். You will see. நீங்கள் மகத்துவத்தை And காண்பீர்கள். after seeing you will go from strength to strength. நீங்கள் பார்த்து பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். Because every time you see your strength will increase. நீங்க ஒவ்வொரு முறை தேவனுடைய மகத்துவத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய பலன் அதிகமாகிறது. And next time you see again your strength will increase. அடுத்த முறை நீங்கள் பார்க்கும்போது திரும்பமாக உங்க பலன் அதிகமாகும். Oh, because every time you see your strength is increasing, brother. Naturally when you keep on seeing, strength will increase. நீங்க தொடர்ந்து தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க பார்க்க உங்களுடைய பலன் அதிகமாகி கொண்டே இருக்கும். Today, child of God, தேவ பிள்ளையே, God is a God who wants us to go from strength to strength. நம்முடைய தேவன் நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். And that is why he says you will see. ஆகவே தான் தேவன் சொல்றார், நீ காண்பாய். Because if you don't see, then how will you go from strength to strength? You'll go from strength to weakness only. நீங்கள் தேவனுடைய மகத்துவத்தை பார்க்காவிட்டால் நீங்கள் பலத்திலிருந்து பலவீனமாக மாறி விடுவீர்கள். That is not God's plan. அது தேவனுடைய திட்டம் அல்ல. That is why today we have to pray to God. ஆகவே தான் நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். We have to pray to God as a church. சபையாக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். Lord, we want to see the excellency of you. ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் காண வேண்டும். We want to see the excellency of our God. நம்முடைய தேவன், நமது தேவனுடைய மகத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். Lord, we want to see it, Lord. உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. That's why you're keeping me alive, Lord. அதற்கு தான் நீர் ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. Thank you for keeping me alive. என்னை உயிரோடு வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you because I'm going to see, Lord. நான் பார்க்க போகிறேன் ஆண்டவரே. You know, in Isaiah 43 verse 18, the Bible says, remember ye not the former things, neither consider the things of old. ஏசாயா 43:18 வசனத்திலே, முந்தினவைகளை நீ நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். You know what God is telling? Don't remember. நினைக்காதே. Don't consider. சிந்திக்காதே. Don't remember. நினைக்காதே. Don't consider. சிந்திக்காதே. Don't remember. நீ நினைக்காதே. Don't consider. சிந்திக்காதே. If you remember, you're going to faint. நினைத்தால் சோர்ந்து போய் விடுவாய். You're going to consider, you're going to faint. சிந்தித்தால் சோர்ந்து போய் விடுவாய். Tell me what people do. ஜனங்க என்ன செய்றாங்க இன்றைக்கு? They do these 2 things. இந்த இரண்ட தான் செய்றாங்க. I am somehow trying, pastor, but it's coming. பாஸ்டர், நானும் முயற்சிக்கிறேன், ஆனா வந்துருதே. Okay, let me go practical. கொஞ்சம் நடைமுறையாவும் நம்ம பாப்போமே. I'm trying, but it's coming. நானும் முயற்சிக்கிறேன், ஆனா வந்துருதே அந்த எண்ணங்கள். I know it should not come. எனக்கு தெரியும் அது வர கூடாதுன்னு இந்த எண்ணங்கள். It's coming. ஆனாலும் வந்துருதே. What does God say? தேவன் என்ன சொல்கிறார்? See, always the word of God tells you to do something which you cannot do. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை பத்தி உங்களால செய்ய முடியாத செய்யும். You will definitely remember, you will definitely consider, that is human being, but God is telling something which human beings cannot do. இது மனுஷனாலே நிச்சயமா நினைப்பான், மனுஷனாலே நிச்சயமா. மனுஷனா யாரு? நினைக்கிறவன், சிந்திக்கிறவன் தான் மனுஷன்.
கரெக்டா? அதான் நீங்கள் புதுசாக அதை நினைக்க மாட்டேது. யூ வில் திங்க் ஒன்லி வாட் ஹஸ் ஹேப்பன்ட். அது புதுசா இதையும் சிந்திக்க மாட்டாங்க, நடந்து முடிந்ததை தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ காட் இஸ் டெல்லிங் யூ டு டூ சம்திங் விச் இஸ் above human. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு மனுஷன் சிந்திக்கிறதுக்கு அப்பால நீ சிந்திக்க. மனுஷன் செய்யாத செய்கின்றாரு. அவன் சிந்திக்காம இருக்க மாட்டான். மனிதனால என்ன செய்ய முடியாது? He cannot do Isaiah 43:18. ஏசாயா 43:18 அவனால் செய்ய முடியாது. Remember not, consider not. நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், இது அவனுக்கு கஷ்டம், முடியாது. Why does God say? ஏன் தேவன் சொல்லுகிறார்? Behold, I do a new thing. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். He's got a great plan for you. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்.